தொழில் முயற்சியாளர்களையும் முதலீட்டாளர்களையும் இணைக்கும் வேலை திட்டம் மட்டக்களப்பில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் www.give.community எனும் வலைத்தளத்தின் அறிமுகமும் இதனூடாக எவ்வாறு தொழில் யோசனையாளர் ஒருவர் தொழிலதிபராக மாற முடியும் என்பது பற்றியும் தெளிவுபடுத்தப்பட்டது. கேட் இன்ஸ்டிடியூட் நிறுவனமும் டெக்னோபாக்கும் இணைந்து 25/11/2024 அன்று நடாத்திய இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசேகரவும், கௌரவ அதிதியாக கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வள்ளிபுரம் கனகசிங்கமும், சிறப்பு விருந்தினர்களாக கேட் இன்ஸ்டிடியூட்டின் ஸ்தாபகரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான கலாநிதி சேந்தன் செல்வராஜா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரின் முன்னாள் தலைவரும் பேராசிரியருமான ரஞ்சித் திசாநாயக்க, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் கமிட்டியின் தலைவர் கலாநிதி ஆறுமுகம் ஆகியோரும் விசேட பேச்சாளர்களாக கேட் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் துணை நிறுவனர் ஜெயராஜ் குலசேகரம், கேட் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் மாதங்கி செல்வராசா, கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் ஜெயசிங்கம், இலங்கை திறந்த பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் அரியதுரை, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக யூபிஎல் முகாமையாளர் அனுராகவன் மற்றும் மட்டக்களப்பின் பிரபல தொழிலதிபர் தேசப்பந்து செல்வராஜா ஆகியோரும், பல்கலைக்கழக பீடாதிபதிகள், விரிவுரையாளர்கள், தொழில் முனைவோர்கள், அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கேட் நிறுவனத்தின் இந்த give.community எனும் வலைத்தளமானது தொழில் யோசனையாளர் அல்லது தொழில் முனைவோரை உலகின் பல பாகங்களிலும் உள்ள தொழில் முதலீட்டாளர்களுடன் இணைக்கும் பாலமாக செயற்படுவதாகவும், அதன் மூலம் தொழில் யோசனையொன்று வெற்றிகரமான வியாபாரமாக மாற்றம் பெறுவதற்கு உறுதுணையாக செயற்படும் எனவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது. நேரடியாக இணைந்து கொள்ள முடியாத பலர் காணொலி தொழில்நுட்பம் வாயிலாக இணைந்து தமது வாழ்த்து செய்திகளையும் பரிமாறினர். இதன்போது தமிழ் வெஞ்சர்ஸ் USA நிறுவனத்தைச் சேர்ந்த தில்லை குமரன் மற்றும் பார்த்திபன் பரம்சோதி ஆகியோரும், வவுனியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மதிவதனி, கிழக்கு பல்கலைக்கழக விவசாய பீட பேராசிரியர் நிரஞ்சனா ரொட்னி, தொழில் முயற்சியாளர் ரோஷானி ஜெனிஃபர் ஜோசப் ஆகியோர் கலந்து கொண்ட ஆராய்ச்சி மன்றம் ஒன்றும் நிகழ்த்தப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பல்துறை ஆராய்ச்சி மையமும் டெக்னோபாக்கும் இணைந்து நடாத்திய இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்கள் வழங்கப்பட்டதுடன் இந்நிகழ்விற்கான ஊடக அனுசரணையை மதகூடகம் வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் ரிசர்ச் அடிப்படையிலான ஒரு பிளாட்ஃபார்மை தான் நாம் இன்று கொலாபரேட் பண்ணுகின்றோம். இதற்கு முன்னதாக நாங்கள் ஏறத்தாழ 2 வருடங்கள் இதற்கான ஆய்வுகளை செய்து எவ்வாறு இந்த பிளாட்ஃபார்ம் அமைய வேண்டும், எத்தகைய நிலையில் இலங்கையின் குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்தில் வடக்கு கிழக்கில் என்டர்பிரினியர் ஈகோசிஸ்டம், அதாவது தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான செயற்பாடுகளும், அதில் ஒரு அறிவு சார்ந்த செயற்பாடுகள், நிதி, முதலீடு ஆகியவை எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பது தொடர்பான ஒரு நீண்ட ஆய்வின் பின்னர் தான் நாம் இந்த பிளாட்ஃபார்மை நோக்கி வருகின்றோம். குறிப்பாக இன்று நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்து இருக்கின்ற இந்த கிஃப் என்ற ப்ராஜெக்ட்ஸ் பிரதேசத்தில் காணப்படுகின்ற சிறு முயற்சியாளர்களையும், எதிர்காலத்தில் சிறு முயற்சியில் ஈடுபட இருக்கின்ற முயற்சியாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கும், அவர்களுக்கான அனைத்து ஆலோசனை வசதிகளையும் வழங்குவதற்கான ஒரு மையமாக இந்த கிஃப்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் த்ரூ கேட் இன்ஸ்டிடியூட் எஸ்டாப்ளிஷ் பண்ண இருக்கிறது. அதுக்கான ஒரு அலுவலகத்தை கூட இந்த டெக்னோபாக்கில் அவர்கள் நிறுவுவதாக தீர்மானித்திருக்கிறார்கள். From today onwards, there could be the separate branch.